சார். நம்ம வாராகி டிவில நெறைய வாராகி அம்மன் பக்தர்கள் இருக்காங்க. கடவுள் வந்து நெறைய நம்புறவங்க, ஆன்மீக பக்தர்கள் இருக்காங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுங்க சார். நீங்க உங்களோட பார்வையில கடவுள் நம்பிக்கை பத்தி. எனக்கு ரொம்ப அதிகம். இதில பார்த்தீங்கன்னா, நான் முருகனோட மாபெரும் பக்தன். அருமை. ஒவ்வொரு இதுக்கும் குலதெய்வம்னு சொல்லுவோம்ல. எனக்கு குலதெய்வமே முருகன் தான். அதில தான் அது அப்படியே செயின்ல போட்டு சுத்திட்டு இருக்கு. என்னன்னா, நம்பிக்கைன்றது வந்து நமக்கு வந்தா தான் தெரியும் நம்பிக்கை. ம். வராம இருக்க முடியாது. ஜோசியம், ஜாதகம் எதுலயுமே எனக்கு நம்பிக்கை கிடையாது. நான் இப்ப என்னன்னா, நான் வந்து சினிமாவுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு என்ன கல்ஃப் அனுப்பிச்சுட்டாங்க. ம். ம். அபுதாபியில போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நல்ல ஜாப். அங்க போனவன் 1 இயர்ல அந்த அந்த ஏஜ்லயே நம்ம சம்பாரிக்கிறோம், நம்ம இருக்கோம், நல்லா நல்லா நெறைய இருக்கோம் பணம். அப்படின்றப்போ, இந்த இண்டஸ்ட்ரி டோட்டலா நான் மறந்துட்டேன். ம். இப்போ நான் இருக்கிற டைம்ல தான் 2 கண்ட்ரி பூம் ஆகுது. ம். புருனேன்னு ஒரு கண்ட்ரி. புருனே கேள்விப்பட்டீங்களா? எஸ். வேர்ல்டுலயே அதிக பணக்கார நாடு அது. ஓ! ஓ! புருனே. அவன் அந்த மன்னன் தான் இருக்கிறதுலயே பெரிய கோடீஸ்வரன். அந்த நாடு வந்து பூம் ஆகுது. இந்த சைடு கனடா ம். பூம் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்னோட சர்க்கிள் அங்க இருக்கிறவங்க எல்லாமே கனடா, சில பேர் புருனே அப்படி ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. எனக்கு கனடா போய் செட்டில் ஆகணும்னு தான் என்னுடைய ஆசை. அப்ப சரி ஒரே பையன், அக்கா ஒருத்தர் கல்யாணம் ஆகியிருக்காங்க. எனக்கு வந்து அம்மா தான். அப்பாட்ட நான் பேசுனது நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 40 ஸ்கொயர் ஃபீட்ல எழுதிடலாம். ம். மொத்தமே அவ்வளோதான். அவ்வளோதானுங்களா? அவ்வளோதான். எங்க அப்பா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாரு. சரிங்க. ஸோ ஒரு அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பையன், ஒரு ரவுடித்தனமான கேரக்டர் என் வாழ்க்கை அது. அக்கா தான் என்ன ஃபுல்லா கண்ட்ரோல்ல பண்ணி வச்சிருப்பா. எதா இருந்தாலும் அம்மா, அக்கா தான் எனக்கு அந்த டைம்ல எல்லாருமே ஃபீட் பண்றாங்க. இதுவரைக்கும் எதுனாலும் அவங்க கன்சல்ட் பண்ணுவேன். ஸோ இவங்ககிட்ட பர்மிஷன் வாங்க தான் நான் வந்தேன். அக்கா சொன்னாங்க, "அம்மாகிட்ட கேட்டுக்கோ." ஏன்னா, அப்ப கனடாலன்னா கன்டினியூஸா 3 இயர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஏதோ பாஸ்போர்ட் கனடியன் பாஸ்போர்ட், இந்தியன் ஒரிஜின் ம். அப்படின்னு ம். குடுப்பாங்க. அது பர்மிஷன் வாங்குறதுக்கு தான் வந்தேன். வந்தோனே எங்க அம்மா ஃபர்ஸ்ட்டு அஸ்ட்ராலஜிட்ட கூட்டிட்டு போனாங்க. கூட்டு போய் பார்த்தா, அவர் என்ன சொன்னாருன்னா, "இல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறக்காக எங்க அம்மா கூட்டு போறாங்க." அவர் சொன்னாரு, "இப்ப ஆகாது. கொஞ்சம் லேட் மேரேஜ் தான் ஆகும். வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு 1 வருஷம் கடல் கடந்த வாழ்க்கை முடிஞ்சிரும். வந்துருவாப்ல. அதுக்கப்புறம் பேசலாம்ன்னு." எனக்கு அது ஜர்க்கு. கரெக்ட்டா போடுறாரு. 1 இயர்ல வந்துருவாரு. இதெல்லாம் நம்ம வெளியில சொன்னோம்னா, "வெளியில இருக்குமா?" அப்படின்னு. எனக்கு நடந்ததுன்னு நான் சொல்லணும். உண்மை, உண்மை, உண்மை.